அப்புறம் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அம்மா என்ன 10 நிமிஷத்தில் இறக்கி விட்டாங்கம்மா அப்படிமா. தம்பி அதெல்லாம் இல்லை, சீட் பெல்ட் போட்டு வாங்க. நான் இங்கேயே கொடுக்குறேன் பூரா கம்பெனி. நானும் கம்பேக் கொடுக்கலான்னு வாங்க. வரும்போது அப்படிதான் வர்றேன். இங்கே வந்து இந்த சீட்டில் ஏறணும்னே பூராமே மறந்துடுவோம். டக்குன்னு அந்த பிளாங்க நேராக போடுங்க. ப்ரிப்பேராக வர்றேன். இன்னைக்கு போகிறோம், இது பண்ணுறோம், ஓகே பண்ணுறோம், மாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குறோம். இல்லைண்ணா அது அப்படி தான் இருக்கும். நான் 4-5 days தான் ஆகுது, கிளியர் ஆகிக்கும். தம்பி அந்த சரவண மகள் தாண்டி ரைட்டில் போய்க்கலாம். ஓகே. அந்த வண்டியோட டயர் நமக்கு தெரியணும் கிரண். அந்த வண்டி டயரு நம்பர் பிளேட் எதுவுமே நமக்கு தெரியல, தெரியுதா? அது நமக்கு தெரியும். அவர் டக்குன்னு ரிவர்ஸ் இருந்தாருன்னா ஒரு செகண்ட் 1 inch முட்டிடும். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு முன்னால் என்ன வண்டி இருக்கோ அந்த வண்டியோட டயர் கம்பல்சரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு நமக்கு அந்த பஸ்ஸுக்கு பின்னால் 10 மீட்டர் இடைவெளி விட்டு வாங்குங்கிறாங்கல்ல, அதுதான் அந்த டயர் தெரிஞ்சால் மட்டும் தான் நமக்கு அந்த 10 மீட்டர் இடைவெளியில் இருக்குமான்னு அர்த்தம். டயர் மறைய 10, 9, 8, 7, 4 உள்ளே வந்துடும். கார் லெஃப்ட்டு போயிடும். கார் லெஃப்ட்டு போய் ஃபஸ்ட்டு ரைட். ஹாரன் அடிக்கணுமா? இல்லை அந்த ஆம்னி வந்து ரைட்டில் கூட போகலாம். அடுத்து ரைட் அந்த டூலர் போயிடலாம். இந்த ரைட்லாம் ஹாரன் அடிக்கணும்ல, 4 ரோடு வருது, பிரேக்கில் கால் இருக்கணும். டக்குன்னு ஏதோ ஒரு வண்டிக்கிற குறுக்கு வந்தால் என்ன பண்ணுறது? ரொம்ப காற்று கம்மியாக இருக்குது. ஓகே தாங்க, பார்த்துறேன். அவர் நமக்காக சொல்லிட்டு பின்னாடி இப்போ திரும்பி போகிறாரு. அப்படியா? அது என்ன கண்டிஷன் பார்த்துக்கலாம். இப்படி வந்து 60 பால் வண்டிக்கு டைரெக்டாக பால் ஊற்றிடலாம். ரைட்டில் திரும்பி நேராக போய்க்கலாம். ஓகே. பையன் எவ்வளோ ஆர்வமாக வந்து சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. வழி இல்லையா? ஆமாம் நம்ம சாரி லெஃப்ட் ராஜா சாரி. ஓகே. ஃபஸ்ட் ரைட்டில் போய் தான் அங்கே போயிருக்கலாம். ரிவர்ஸ் எடுத்துட்டு ரிவர்ஸ் எடுத்தது ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக மெயினில் வந்துருந்தாங்க. அது போகுது நான் பார்க்குறேன். ஆமாம் ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக மெயினில் வந்துடும். இந்த வேகமாக இருக்கு. பாரு கரகரன்னு வந்து பின்னால் வந்து அண்ணா பேக்டரியில் காற்று கம்மியாக இருக்கு. வேறு எதுவும் சொல்கிறேன். நான் டோர் தான் சாத்தா முக்காண்டுருக்கானு நினச்சேன். எனக்கு கடைசி போய் மெயின் ரோடு லெஃப்ட் திரும்பிடலாம். லெஃப்ட் திரும்பிட்டு மறுபடியும் வண்டி ஆஃப் ஆயிரம் மணி நேரம் வச்சு
ஓகே ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கலையா? போகலாம் செகண்ட் கியர் போகலாம் ஒன்றும் மறுபடியும் அதே சரணமாக கிடைக்கும் எல்லாம். இல்லை ஸ்பீட் பிரேக் பார்க்கலன்றியே இந்த மாதிரிலாம் போய் வேறு இடத்துலலாம் சொல்ல முடியாது. நான் அதை பார்க்கலிங்க இதை பார்க்கலிங்கலாம். நம்ம ரோடு வண்டி வரலண்ணா, அதனால் அந்த சூட்டு போடணும் அப்படிங்கிறியா? ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடலாம். வண்டி வருதோ வரலையோ நம்ம ரோடு இப்போ இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரோடு யூஸ் ஆகும். மெதுவாக வந்தால் அவரும் பயப்பட வேண்டியதில்லை, நம்மளும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் போயிடுவார், நம்மளும் போயிடலாம். பூரா கார்னர் ரோடு, நம்ம தான் நிதானமாக வரணும். சம்பவம் ஆனதுக்கப்புறம் சம்பவம் ஆயிடுச்சின்னு புலம்பக்கூடாது. இது பின்னால் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கா, அதனால் காற்று கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கீர் என்ன பண்ணிருக்கோம், செகண்ட் கீர் போட்டுருக்கணும். வண்டி என்ன உதறது பார்த்தியா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறோம். இப்போ கீரை டவுன் பண்ணியிருக்கணும்ல தம்பி. நேர் கடைசி போயிடலாம். எனக்கும் ஆசை தான், நானா மாட்டேங்கிறேன். அடிச்சு நான் 2 வாட்டி அடித்தேன், ஆனாலும் திரும்ப கூட மாட்டேங்கிறேன். அதுதான் கத்தணும், ஹார்னில் கத்தணும். வராதிங்க, ஹார்ன் அடிச்சுருக்கணும். புரியுதா? அந்த ஃபோர்ஸ் சவுண்டு வரணும். எல்லாம் திட்ட தான் செய்வாங்கண்ணா. பரவாயில்ல, திட்டு வாங்கு. எத்தனை கார்காரன் நம்ம திட்டிருக்கோம். ஏன் தம்பி, என்ன எதுனா வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம ஹார்ன் அப்படி அடிச்சு ஆகணும். நம்ம அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். செகண்ட் கீழே மூவ் ஆகும்னா மூவ் ஆகுது இல்லைங்க. கரெக்டாக கிளச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டினா செகண்ட் கீழே மூவ் ஆகும். மூவ் ஆகுதுண்ணா கொஞ்சம். அந்த பயத்துக்குள்ளேருந்து வெளியே வரணும். நம்ம கிளச்சு இப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரணும். ஸ்டார்டிங் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு கீர் ஆகும். ஆமாம், எல்லாமே செகண்ட் கீர். A to Z செகண்ட் கீர் தான். வண்டி நீ நின்றுட்டா இப்போ இந்த இடத்துல வண்டி நின்றாலும் ஃபஸ்ட் கீர் தான். ஏன் நிற்கிது எது நிற்கிது, இந்த இடத்துல நிறுத்திட்டாலும் ஃபஸ்ட் கீர் தான். நேராக போய் ஐயம்பாளையம் ரோட்டில் ரைட் திருக்கணும்னா மறுபடி செட்டிவாளையம் வெளியே வந்துடலாம். வெளியே வந்து அவர் ப்ரோ இறக்கி விட்டு மறுபடியும் அந்த மீனாட்சி லிஃப்ட் விட்டோம்னா கேஸ் குடோன் வழியாக உள்ளே போனோம்னா 3 இறக்கி விட்டு அதுக்குள்ளே 2 கட்டு அடித்தோம்னா வீட்டுக்கு போயிடலாம். நான்லாம் கார் ஓட்டுறதுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு 4 கிலோமீட்டர் போனேன். 4 கிலோமீட்டர் இங்கே தான் வரணும் அப்படின்னாங்க. முன்கூட்டியே பண்ணியிருந்தோம்னா வண்டி ஆஃப் ஆகல. நம்ம என்ன பண்ணோம், இதை பண்ணுறேன் பாருங்க, எப்படி ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா? மேட்டுக்குள்ள நிற்கிறோம். ஆமாம் இருங்க, அவன் பண்ணுவான் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. எப்படிங்க ஏன்னா 12 நாள் ஆன இவனே ஆஃப் பண்ணும்போது நீங்களாம் எப்படி இருக்கணும்? இறக்கத்தில் ஏன் போவே கரெக்டா?
ரைட்டுலாம் நினைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க. 12 நாளைக்கு இந்த வாங்குது. ஸ்ட்ரைட்டாக எதுவும் எடுத்துல இறக்கத்தில் எடுக்கவே முடியலண்ணா. கிளச்சில் வந்து பேக்கில் போயிடும். ரிலீஸ் ஆயிடுச்சா? பட் இந்த நிதானம் வேணும் கிரண். பட் நீ அந்த இடத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் தடவை ஆஃப் ஆகும்போதே ஒரு மாதிரி ஆகிட்டேன், செகண்ட் டைம் ஆஃப் ஆகும்போது இன்னும் ஒரு மாதிரி ஆகிட்டேன், தேர்ட் டைமும் போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அது ஏற்றத்தில் கரெக்டாக முடியலண்ணா. இப்போ நான் இப்போ இங்கேருந்து எடுத்தால் முதல்ல அது ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அது கரெக்டாகிடுச்சு. அது ஏற்றத்தில் தான் ரிப்பீட்டட் வேறு ஆப்ஷனில். அன்றைக்கி அதே மாதிரி எனக்கு பண்ணீங்க, அந்த எனக்கு அதே தான் பண்ணால் அது கரெக்டாகிடுச்சு. ஏற்ற மட்டும் அதாவது ஷாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா கிளச்சில் வண்டி மேலே உங்களை கூப்பிட்டு வந்துடும். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், கிளச்சில் வண்டி போகாட்டியும் ஆஃப் ஆகாமல் நிற்கும், பின்னால் போகாமல். சொல்ல புரியுதா? கிளச்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி ரிவர்ஸ் கீழே இறங்காமல் கரெக்டாக நிற்கும். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வண்டி ஆஃப் ஆகாமல் வண்டியை நிறுத்தணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். 2 பேருமே தான் சொல்கிறோம். இவனே 4 தடவை ஆஃப் பண்ணி 5ஆவது தடவை நம்ம இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு அதை யோசிச்சங்காட்டி தான் அதை எடுத்தான். எனக்கு ஒன்றும் அந்த இடத்துல பிரச்சனை இல்லை, நான் கிளச்சை பிடிச்சி மெயின்டைன் பண்ணி வண்டியை வெளியே கொண்டு வரது எனக்கு பெரிய வேலை கிடையாது, தெரிஞ்சுங்களா? பட் நீங்கள் அந்த தடவை ஆஃப் பண்ணால் தான் நீங்கள் அந்த தவறை வந்து உணர முடியும், உணர்ந்து நீங்கள் இடத்துல அந்த தவறு பண்ணாமல் இருக்க முடியும். நமக்கு இதே மாதிரி ரைட்டு போனால் சிட்டி இடத்துல வரைக்கும் லிஃப்ட் கேட்குது. இல்லை நமக்கு பின்னால் வர வேண்டிய 2 வீலர்கிட்ட கேட்குது, நம்மள்கிட்ட கேட்குது. அது ரிப்பீட்டடாக ஓட்டினா வந்துடும், நான் செட் ஆயிரும். அது 2-3 ஒரு பயத்தை காட்டும். அந்த பயத்தை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரைட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். ரே சிட்டி வாழை திருப்பிட்டு ரைட்டு நீங்களா திடீர்னு? நான் ரைட்டு தான் சொல்கிறேன், இதுதான் ரைட்டு, அது லெஃப்ட்டு. தேர்ட் கியர் அவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டான்ல, அதை மெயின்டைன் பண்ணும். ஆனால் இதை மனப்பாடம் பண்ணாதீங்க, இதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த இடத்துல இதை பண்ணணும் மனப்பாடம் பண்ணுறீங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்கு வெளியே வர முடியும். பொங்கல் பரிசு கூட்டத்தை பாருங்க தம்பி, இது ஒரு வாரமாக இப்படி தான் தம்பி நிற்கிது. நீங்கள் எப்படி கட்டிங் மாஸ்டர் பூரா இருக்காங்க, கட்டிங் மாஸ்டர் வேறு. ரேஷன் கடைக்கு போயானா போக மாட்டாங்க ஒருத்தரும், எப்படி உட்காந்துருக்காங்க ஒரு எப்படி ஒரு 20 கடையே. ஆமாம், மணி 8 தான். 3000 ரூபாடா, என்னடா உனக்கு 14 நாள் டிரைவிங் கிளாஸ் காசுடா. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொடுப்பாங்க, இல்லை நான் கடைசியாக கூட போய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் யோசிக்க ஏன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கோம். வாங்கி ஏதாவது ஒன்று அதை பண்ணும் தம்பி. மாஸ்டருக்கு இது வரைக்கும் மாஸ்டர் மீண்டு வேலை செய்யலப்பா. நோ அரசியல்மா காருக்குள்ளே இருக்கும்போது. ஆமாம் அதெல்லாம் இல்லைப்பா, வீடியோக்காகலாம் கிடையாது. நம்ம எதாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம். நிப்பாட்டுறதானாங்க? ஆமாம் ராஜா, இப்போ 2ல நிற்கிறாங்க. மண்டே நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக லீவு. வணக்கம் போல இருந்துச்சு. ஐயோ வேணாம், நிம்மதியாக ஒரு 1/2 மணி நேரம் தூங்குங்க. ஓகேண்ணா. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே. நம்ம லெஃப்ட் போய் மட்டும் லெஃப்ட், மீனாட்சி லெஃப்ட்டு. இவர் பாய் இறக்கிவிட்ட போயிடலாம் அப்படியே. ஓகே.
கறிக்கடை பாய் இறக்கி விட்டுட்டு அவர் எடுத்துட்டாங்க. அவர் ஸ்கார்பியோ ஓட்டிட்டு இருக்கிறாரப்பா. நீ வேற இல்லை, லைசன்ஸ் எடுக்கல. அதான் அவருக்கு போகணும் இன்னைக்கு 12 மணிக்கு மேலே மட்டும் ஸ்கார்பியோ மறுபடியும் ஓட்ட போகணும் அவருக்கு. அவருக்கு இன்னும் 2 மணி நேரம் அந்த ஸ்கார்பியோக்கு அவர் காருக்கு போனால் செட் ஆகிக்குவார். அவரது ஆட்டோமேட்டிக் இல்லைல்ல, மேனுவல். அது எப்படி நான் அவர் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக் தான் அங்கே இருந்தார். இல்லை இல்லை இல்லை, இந்த கிளாஸ் தான் அங்கே போய் சொல்லி கொடுப்பீங்களா? ஆமாம் ராஜா. இன்னும் இங்கே கண்ட்ரோல் எதுவும் இருக்குது முடியாது, அவ்வளோதான். லாரி டம்மால் டிரைவர் பண்ணாலும் தான். மிச்சம் இருக்க கிளாஸ் அங்கே சொல்லி தருவீங்கண்ணா? அவர் 15 நாள் ஓட்டி முடிச்சிட்டாரு. ஓகேண்ணா. அவர் வண்டிக்கு ஒரு 2-3 நாள் வர சொன்னார். அவருடைய கார் இருக்குது, அங்கே என்னுடைய காரில் 2-3 நாள் கூட துணைக்கு வாங்க அப்படின்னாரு. அதில் எதுவுமே இருக்காது உங்ககிட்ட? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். என்ன இங்கே நினைக்கிறோம் ஐயா அதில் விடுது. அந்த நிதானமாக இருக்காரு தம்பி. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது அந்த ஒரு விஷயம் தான். இந்த நிதானம் இந்த இடத்துல எக்ஸைட் கொடுக்காதுன்னா கொடுக்க மாட்டார். ஏன்னா இங்கே ஸ்பீடு பிரேக் வந்து பிரேக்கி கிளச்சி பிடிச்சிங்கன்னா பிடிச்சிக்குவார். அதுக்கப்புறம் ஏறி அந்த ரொம்ப நிதானமாக இருக்கார் அவர். நேராக போய் கேஸ் பண்ண ரைட் இறங்கிடலாம். ரைட் இறங்கி முத்து லாஸ்ட்டாக அவனை இறக்கி விட்டு நேராக போய் வீட்டில் இறங்கிட்டீங்கன்னா நான் சுற்றி வீட்டுக்கு வந்துடுவேன். ஸ்டேரிங்கில் கை நல்லா செட் ஆகிடுச்சு. ஏங்கிறேன் கை விளையாடுதே கண்ணில் இருக்கிற மாதிரி. ஆல்ரெடி பாடி நேரம் முத்து லாஸ்ட்டே இறக்கி விட்டு நம்ம ரைட்டில் திரும்பிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஒதுங்கிடணும். இப்போ ரைட்டில் நிற்கக்கூடாது. இங்கே 2 வீலர் கேப் விட்டிங்கன்னா இந்த 2 வீலர் வந்து நிற்குவாங்க. ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது ஓகேண்ணா. நம்ம இந்த 2 வீலர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ லெஃப்ட்டு திரும்ப முடியாது, ரைட்டு திரும்ப முடியாது, ரிவர்ஸ் போகிற மாதிரி ஆயிடும். ஓகேண்ணா. அதனால் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வரும்போது இந்த ஸ்பேஸ் விடக்கூடாது. ஒதுங்கி போயிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க போய்க்குவாங்க. ஓகேண்ணா. ஓகே ஓகே பையன் இப்படி போனால் பார்த்துல டக்குன்னு 2 வீலர் கேப்பில் லேம்பு தான் போகும். ரைட்டில் தான் அவுட் பண்ணி போகணும் இந்த இடங்கள்ல. முடிஞ்ச வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுதா? அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரொசீஜரும் ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்கும். வண்டிக்கு காரில் நிறுத்திக்கும். கிளச்சு பிடிக்கணும்டா தம்பி. நிப்பாட்டிட்டு மொத்தமாக அப்படிலாம் கிடையாது தம்பி. வரட்டா? திங்கக்கிழமை நாளைக்கெல்லாம் வராது. மண்டே வரேன். ஓகே.
ஸ்பேஸ் விடக்கூடாதுங்க, அட்வான்ஸாக அடிச்சிடணும் ஆரம்பம். ஃபஸ்ட் கீர் போட்டு ஆஃப் ஆயிடும். போகலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுதா? நம்ம இந்த வண்டி எங்கே பார்த்தோம்? நான் சொல்ல கான்செப்ட். இப்போ நம்ம அதுக்கு முன்னால் பார்க்கும்போது நம்ம ரைட்டில் ஏறி வர மெயின் செட்டுக்கு வந்துடணும். ஓகே. நம்ம ஸ்டெடியாக வரக்கூடாது. போகலாம். நம்ம அந்த வண்டி பார்க்கலன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். நம்ம வண்டியை பார்த்துட்டோம், வண்டி இன்னைக்கு நமக்கு மெயின் செட் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி தள்ளி போகிறதுக்கு யோசிச்சுட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போய்க்கலாம். நம்ம வண்டி வந்துச்சோன்னா பட் அப்போ நம்ம அட்வான்ஸாக நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த லெஃப்டே போயிரு. இந்த லெஃப்ட்டு போய் எப்படி நீ வீட்டுக்கிட்ட தான் போய் இறங்குவேன். சரியா? லெஃப்ட் போய் ரைட்டில் திருப்பிக்க, பிரச்சனை இல்லை. நான் வண்டி ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன். நீ அதில் சுற்றி வந்தாலும் அப்படி தான் இறங்குவேன். அதுக்கு நீ இதில் போய் இதில் போய் எதுவும் திருப்பிட்டேன். ஆளுதான் ஏதோ பிடிச்சிருச்சான். புரியல. ஆளுதான் ஏதோ பிடிச்சிருச்சு. வர்றதே இல்லை. எப்படி சங்கடப்படாமல் காசு கேட்டு வரானே தெரிய மாட்டேங்குது. குரு காசு 2 நான் பிடிச்சிட்டேன். ஓகே. 9 ம்.